தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். கைவிட்ட பாஜக கதறி எழுதும் ஓபிஎஸ். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கியமான நபராக, ஒரு முக்கிய முகமாக அறியப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் என்பது கிடையாது. இருந்த போதிலுமே ஓபிஎஸ் ஏன் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு என்பது கொடுப்பு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் தான் பிரச்சனை அப்படின்னே கூட சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸும் இறங்கி வேலை பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அது வெற்றியாகத்தான் அமைந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் அந்த இடத்திலே என்ன செய்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றால் என்ன, தோல்வியை தருவால் நமக்கு என்ன, நாம அதிமுக இணைய வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து விட்டாலே அதுவே நமக்கு போதும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். அதன் காரணமாகத்தான் அவருக்கு இன்று வரைக்குமே வாய்ப்புகள் என்பது கொடுக்காமல் மறுத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் டெல்லி பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவுறுத்தலையும் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போன ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களை அதிமுக இணைக்கிறீர்களோ இல்லையோ அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எங்களுடன் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், கொடுக்கக்கூடிய தொகுதிகளை மொத்தமாக எங்களுக்கு கொடுங்கள், அதை நாங்கள் அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தினதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் உள்ளே வரக்கூடாது. சசிகலா வந்தால் என்னால் தான் அதிமுக வெற்றி பெற்றது என சொல்லுவார். அதே போல ஓபிஎஸ் வந்தால் இந்த நிகழ்வை பயன்படுத்தி, அதாவது அதிமுக கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம், ஆல்ரெடி வழக்குகளை தொடுத்திருக்கிறோம் என இதை பயன்படுத்தி 2026 தேர்தலுக்கு பின்பு வழக்குகளை தொடுப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது இருக்கிறது. அதற்கு மாறாக டிடி தினகரனை கூட அதிமுக கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டு அவருக்கு ஒரு 7 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். ஏன் டிடி தினகரனை மட்டும் அதிமுகவிலே சேர்த்துக் கொள்ள போகிறார்? நமது தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய வன்மங்களை கக்கிக் கொண்டிருக்கிறாரே, அவரை மட்டும் சேர்த்தால் என்ன பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதனால் எந்த இடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிந்த பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அவரை மட்டும் அதிமுக கூட்டணிகள் இணைப்பதற்கு சபதம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு பாஜகவும் தற்போது கதவை சாத்தி விட்டதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நம்மை எப்படியாவது காப்பாற்றி எடப்பாடியை வெளியேற்றி அதிமுகவில் ஒன்றிணைத்து விடும் என நினைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கதவுகள் என்பது பாஜகவின் சார்பாகவும் சாத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.